இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் நவகுண்டத்தில் 1038வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கலந்திரு பாதம் இரு கரமாது மலர்ந்திருக்குண்டு மகாரத்தோர் மூக்கு மலர்ந்தெழு செம்முக மற்றை கண் நெற்றி உணர்ந்திரு குஞ்சியங்கு உத்தமனார்க்கே. நவகுண்டத்தில் உள்ள தீயை எவ்வாறு சிவதரிசனமாக பார்ப்பது என்கின்றது இந்த பாடல். கலந்த இரு பாதம் இரு கரமாகும், அலர்ந்த இரு குண்டம் அகாரத்தோர் மூக்கு, மலர்ந்தது செம்முகம் மற்றை கண் நெற்றி, உணர்ந்திடும் குஞ்சியம் உத்தமன் ஆருக்கே அப்படின்னு மிக அருமையாக எரிகின்ற ஜுவாலைகளை இரு பாதங்களாகவும் இரு கரங்களாகவும் மூக்காகவும் அவனுடைய முகமாகவும் நெற்றி கண்ணாகவும் உணர்ந்து சிவநிலை அடையலாம் என்று அந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இதன் விளக்கமாக 1037 உள்ளபடி சதாசிவமூர்த்தியுடன் கலந்து நிற்கின்ற சாதகர்களின் உடலாகிய நவகுண்டத்தில் உள்ள அக்னியின் அடியாக இருப்பது இறைவனின் பாதங்களாக இருக்கின்றது. சுடராக பரவும் அக்னியாக இருப்பது இறைவனின் கரங்களாக இருக்கின்றது. குண்டத்திலிருந்து மேல் நோக்கி எரிகின்ற அக்னியின் ஜுவாலையே இறைவனின் சிவந்த முகமாகவும் மூக்காகவும் இருக்கின்றது. அக்னியின் கங்கானது இறைவனின் 3ஆம் கண்ணாக இருக்கின்றது. காற்றின் போக்கில் அலையும் அக்னியின் உச்சி நுனியாகிய இருப்பது இறைவனின் தடை பின்னிய முடி கற்றைகளாக இருக்கின்றது. இப்படி நவகுண்டத்தின் அக்னியில் இறைவனை உத்தமனாக உருவமாக இருக்கின்றார் அப்படின்னு திருமல நாயனார் நவகுண்டத்தில் எரிகின்ற ஜுவாலையே நமக்கு உணர்த்த வருகின்றார். அதே நம்ம சிவமல்லிகை அம்மா தளத்துல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, முதல் வரி கலர்ந்த இரு பாதம் இரு கரமாகும், ஓமகுண்டத்தில் வளரும் தீயில் சிவபெருமானின் இரு பாதம் இரு கரம் அதுன்றது முதல் வரி. 2வது வரி அலர்ந்த இரு குண்டம் அகரத்தோர் மூக்கு, வளர்ந்து எழும் குண்டத்தீயில் அகார வடிவில் மூக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வரி மலர்ந்தெழு செம்முகம் மற்றை கண் நெற்றி, வளர்ந்து எழும் குண்டத்தீயில் பெருமானின் செம்முகம் நெற்றிக்கண் இவைகளெல்லாம் தெரிகின்றன. உணர்ந்திடும் குஞ்சிதம் உத்தமனாருக்கு, அருள் தரும் குஞ்சிதபாதம் ஆகியவற்றை சிவன் மேல் பற்றுள்ள உத்தமர்கள் காண்பார்கள் அப்படின்றது சிவமல்லிகா அம்மா தளத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வரிக்கான விளக்கங்கள். மிக சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, சிவபெரும்பால் பற்றுக்கொண்டு அவன் தரிசனம் பெற வேண்டும் என்ற பெரும் விருப்பத்தோடு குண்டத்தீயை வளர்த்து வழிபாடு செய்தால் மேற்கண்டபடி சிவதரிசனம் கிடைக்கும். இது புறத்துல நாம அககுண்டத்துல நவகுண்டத்துல எரிகின்ற ஒரு தீயை ஜுவாலையை இப்படியாக இரு பாதம் இரு கரம் மூக்கு முகம் நெற்றிக்கண் இப்படியெல்லாம் உணர முடியும் என்று அவர் அனுபவித்ததை உணர்ந்ததை அவனாகவே இருப்பதை உணர முடியும் என்று கூறுகின்றார். நம்ம சென்ற சனிக்கிழமை அட்டன் பண்ண அந்த அக்னி பத்தி நம்ம பேசும்போது, நம்ம உடலில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி சூடு அதுதான் அந்த உடலை உயிர்ப்பித்தே கொண்டிருக்கின்றது. அந்த அக்னியை அவரு அந்த வார்த்தை உணவுக்கு அக்னின்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் என்னுள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்தேன். நான் வயிற்றுல அழகா ஒரு சைலண்டா மைல்டான ஒரு ஜுவாலை இருக்கின்றது. அததான் வள்ளலார் கூட அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. அந்த ஜுவாலையை நாம உணர 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 நம்முள்ளே உடலுள்ளே நிறைய மாற்றங்களை நான் அடைந்ததை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மிக்க நன்றி. கிருத்திகா அம்மா வந்திருக்காங்க, வாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1038
38வது பாடல். கலந்திரு பாதம் இரு கரமாகும், மலர்ந்திரு குண்டம் மகாரத்தோர் மூக்கு, மலர்ந்தெழு செம்முகம் மற்றைக்கண் நெற்றி, உணர்ந்திரு குஞ்சியங் உத்தமனார்க்கே. குஞ்சி அங்கு உத்தமனார்க்கே. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வாசிக்கும் போது கூடிய வரைக்கும் அந்த அந்த சந்தத்திலேயே வாசிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பிரிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து மொத்தமா மாறி போயிடும். அப்புறம் அது அந்த பொருள் வந்து வேற மாதிரி ஆயிடும். அதனாலதான் மேக்சிமம் நான் வாசிக்கிற உரை எல்லாமே, நான் எந்த பழந்தமிழ் பாடல்களை எடுத்தாலும் கூடிய வரைக்கும் பிரிக்காத பகுதியா உரைகளா இல்லைன்னா படிப்பா பார்த்து வாசிக்கிறது வழக்கம். கூட நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல வாசிக்கும் போது கூடிய வரைக்கும் பிரிக்காம இருக்கிறது நல்லது. கலந்திரு பாதம் இரு கரமாகும், மலர்ந்திரு குண்டம் மகாரத்தோர் மூக்கு அப்படிங்கிறார். முதல்ல வந்து இத வந்து நம்ம அடியில இருந்து நுனி, நுனியில இருந்து அடி இப்படி புரிஞ்சுக்கலாம். எதை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்? சிவாக்னி உள்ள இருந்து சிவாக்னி கிளம்புகிறது. அந்த சிவாக்னியோட உருவம் பார்த்தோம், அதை ஆளுகின்ற தலைவன் பார்த்தோம், அந்த தலைவனுடைய இருப்பு பார்த்தோம், அந்த தலைவனோடு இயங்குகின்ற மொத்த இறைபரம்பொருள் நம்மோடு இருக்கக்கூடிய 24 தத்துவங்களாக 25வது தலைவனாக நம்முள்ள இயங்குகின்ற அந்த கடவுளர்களின் செயல்களும் அவர்களுடைய தன்மைகளும் இதெல்லாம் வரிசையா பார்த்துட்டோம். நம்ம கிட்ட மொத்தம் அது இது எல்லாமே பார்த்துட்டு இங்க வந்துட்டு நேத்திக்கு என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை உலகையும் ஆளுகின்ற இறைவன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இல்லையா? ஈரேழு உலகையும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப வந்து எது மெய்கண்டம் எது பொய்கண்டம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு வந்தப்புறம் இப்ப ஒரு இடத்துக்கு வராரு. எங்க விசுத்தி தாண்டி மேல வராரு. என்ன சொல்றாரு? கலந்திரு பாதம். பாதம் அப்படின்னா நம்ம திருவடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த திருவடி அப்படிங்கிற ஒரு இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திருவடிக்கு கண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த கலந்திரு பாதம் இரு கரமாகும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். ஏன்னா என்ன சொல்றாரு? அந்த திருவடியில் 2 கால்களும் இணைந்து, கால்னா இந்த இடத்துல காற்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த 2 இயங்குகின்ற இடம் எது அப்படின்னா மலர்ந்திரு குண்டம் மகாரத்தோர் மூக்கு அப்படிங்கிறார். அப்போ இந்த 2 கால்கள் என்று சொல்லக்கூடிய இடைப்பீங்களை என்ன ஆகுது அப்படின்னா கலந்திரு பாதம். எங்கே கலக்கிறது அப்படின்னாக்க மெய்ப்பொருளாக விளங்குகின்ற இந்த திருவடியில் விளங்குகின்றது. எது திருவடி? நம்ம கண்ணுன்னு பார்த்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இரு கரமாகும். அப்ப 2 பக்கமும் அது வந்து கலந்து ஒன்றாக மாறுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மலர்ந்திரு குண்டம் மகாரத்தோர் மூக்கு அப்படி. அப்ப அந்த இடத்துல கலந்து மேலே எழுகிறது. எங்க? மூக்கினுடைய என்கின்ற அந்த மகாரம் இயம்புகின்ற மகாரம் இருக்கின்ற அந்த மூக்குல போய் எழும்புது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல மகாரம் எழும்புகின்ற மூக்கு அப்படின்னா என்ன? மூக்கினுடைய நுனியில நம்ம பார்க்கும் பொழுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது வந்து மூக்கினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சுழுமுனையை சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அடுத்தாப்புல மலர்ந்து எழு செம்முகம் மற்றைக்கண் நெற்றி. அவர் மேல கரெக்டா சொல்றாரு. யாரு என்ன சொன்னாலும் திருமூலர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போகவே வேண்டாம். என்ன ஆகும் அப்படின்னாக்கா அழகா சொல்றாரு மலர்ந்தெழு செம்முகம். அப்போ அந்த முகத்திற்கு முன்னால் தோன்றுகின்ற அந்த செவ்வொளி மற்றைக்கண் நெற்றி. அப்போ 3வது கண்ணாக விளங்குகின்ற அந்த நெற்றி. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து
சுழுமுனையை தான் சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. உணர்ந்திரு குஞ்சி அங்கு உத்தமனார்க்கே. அப்ப குஞ்சி அப்படின்னா தலைமை. அப்ப இந்த இடத்துல எதற்காக தலைமை சொல்றாரு? இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்மளுடைய துவாதசாந்த வெளி என்று சொல்லக்கூடிய இந்த தலைக்கு உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 12 விஷயம். அப்போ என்ன சொல்றாரு? உணர்ந்திரு. அப்போ நீங்க நிகழ்வு எங்க நடக்குது? இப்ப விசுத்தியில நேத்திக்கு நடந்தது. அங்கிருந்து மேல இப்ப ஆக்ஞையில நடந்துச்சு. ஆக்ஞையில நடக்கும்போது அது எங்கே உணர்வு தோன்றும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் ஆக்ஞைனா நெத்தி தானே, அப்ப நெத்தியில தானே எல்லா விஷயமும் நடக்கணும். நடக்கும். குறுகுறுன்னு நடக்கும். அந்த குறுகுறுப்பு இருக்கும், அழுத்தம் இருக்கும், ஒரு 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 விதமான உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு குறுகுறுன்னு இருந்தது, அப்போ உனக்கும் குறுகுறுன்னு தான் இருக்கும். எனக்கு அழுத்தம் இருந்தது, அப்போ உனக்கு அப்படிலாம் கிடையாது. ஒருவருடைய தன்மை. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், இந்த குண்டலினி மூலாதாரத்திலிருந்து துவாதசாந்த சகசிரதலம் வரை செல்லும் பொழுது 16 ப்ராசஸ் இருக்கு. ஒரு ப்ராசஸும் இந்த 7 சக்கரங்களும் சுத்தம் செய்யப்பட்டு 16 ப்ராசஸ் இருக்கு. பிரதோஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணோத்தனாவா பிரதோத்தனாவா பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒன்னொன்னு ஒரு மாதிரி அதே ஆகியே நமக்கு பல்வேறு விதமான உணர்வுகளை தரும். அப்ப இதுதான் சொல்லிட முடியாது. ஆனா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, உணர்ந்திரு குஞ்சியங்கு உத்தமனா இருக்கு. அப்ப நீ என்னுடைய கவனத்தை எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா, உன்னுடைய குஞ்சிக்கு மேல், அதாவது தலைமுடிக்கு மேல் நீ வைத்து விடு அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு யோகத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவகுண்ட யாகத்துல யோகம் சொல்லக்கூடிய பாடல் முன்னாடி எல்லாம் வரல. இப்ப இந்த இடத்துல ஒரு யோக பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். மிக மிக முக்கியமான மந்திரம். இத மீண்டும் மீண்டும் அகத்திய பெருமான்ல இருந்து எல்லாருமே இந்த யோகத்தை சொல்லியிருக்காங்க. சோ அத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பாருங்க வித்யாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1038வது திருமந்திரம். கலந்திரு பாதம் இரு கரமாகும், மலர்ந்திரு குண்ட மகாரத்தோர் மூக்கு, மலர்ந்தெழு செம்முக மற்றைக்கண் நெற்றி, உலர்ந்திரு குஞ்சியாங்கு உத்தமனாருக்கே. ஓமகுண்டத்தில் எழும் தீச்சுடரில் இறைவன காண இயம்பும் மந்திரம் இது. மகாரம் என்ற சொல்லினுடைய பொருள் மகரம், குங்கும நிறம் என்று அர்த்தம். குஞ்சி அப்படின்னா தலைமுடின்னு அர்த்தம். கனல் தோன்றும் கீழ்ப்பாகம் இரு திருவடிகள், பரவும் சுடர் இரு கரங்கள், குண்டத்தில் மலர்ந்து எழுகின்ற செந்தி சிவந்த மூக்கு, தீச்சுவாலை சிவந்த அழகிய முகம், மற்ற சுடர்கள் சூரியன் சந்திரன் நெற்றிக்கண், நெருப்பு முடி, உச்சி இறைவனுடைய திருமுடி. இப்படி உணர்க, பாவித்து கொள்க என்று திருமூலர் திருமந்திரத்தில் படைத்துள்ளார். இந்த சூரியன் அது தொடர்பான பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். அருட்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. கையிலை அடையும் வழி இதுவென அருள் வேண்டலாகும். அதனால் இது அருட்பத்து. 8வது பாடல். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா, முட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு, பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில், செழுமலர் குருந்த மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே.
முட்டு அரா அரும்புத்தன்மை நீங்காத பரவுவார் வணங்குபவர் சித்தனே பரிபக்குவ வடிவெடுத்து இருப்பவனே பாசம் நீங்கியவனே 3 கண் உடையவனே முனிவர் வணங்கும் முதல்வனே பரிபக்குவ வடிவினனே என்று உன்னை போற்றி தொழுபவர் புனிதம் அடைவர். குருமணியே, அடியேன் உன்னை விரும்பி அழைக்கிறேன், அஞ்சேல் என்று அருள் புரிவாயாக என்று சிவபெருமானை நினைத்து அவருடைய உருவத்தை மிக அற்புதமாக அவருடைய முக்கண்ணை பற்றி முனிவர்கள் வணங்கும் முதல்வன் என்றும் பரிபக்குவமான வடிவினன் என்றும் சிறப்பாக பாடியுள்ளார் மாணிக்கவாசகர். சிவன் அருள் பெற்று வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலடியில கலந்திருப்பாதம் இரு கரமாகும் அப்படிங்கிறாரு. இது சென்ற பாடலுடைய தொடர்ச்சி தான். போன பாடலில் பொய்கண்டமில்லா பொருள் கலந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தார். ஸோ இறைவனோடு கலப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்போ இறைவனோடு அவர் கலந்துட்டார்னா 2 வகை இருக்குது இறைவனோட கலக்கிறது. ஒன்று மாணிக்க வாசகர் இறைவனோட போய் கலந்த மாதிரி, ஸோ மொத்தமாக போய் 2ஆக கலப்பது. இந்த இடத்துல இறைவன் வேறு மாணிக்க வாசகர் வேறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலக்கிறது. இன்னொன்று மனதளவில் இறைவனாகவே அவர் ஆகி இருத்தல். உடம்பு அங்கே தான் இருக்கும். இந்த சித்தர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாமே. ஸோ உடம்பு இங்கே தான் இருக்கும். உலக நன்மைக்காக அவர்களுடைய உடல் பயன்பட்டுகிட்டே இருக்கும். பட் அவர்கள் இறைநிலையில் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல இங்கே ரொம்ப மேன்மையானவர் ரிஷிகள்னு கூட சொல்லலாம். ஸோ அவர்களை போல இருக்க கலக்கிறது ஒன்று. ஸோ அப்போ கலர்ந்த இரு பாதம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பாடலே இறைவனோடு ஒருத்தர் கலக்கிறாரு, ஆனால் அவருக்கு உடம்பு இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான அவர் கலக்கும்போது அவருடைய தன்மை எப்படி இருக்கு உருவகப்படுத்தி சொல்றாரு. அவர்கிட்ட இருக்க ஒரு சக்தி, ஏன்னா அவர் இறைவனோட கலந்துட்டாருன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கும் இல்லையா, அந்த சக்தி எப்படி இருக்கிறது அப்படின்றது அழகா ஒரு உருவகம் பண்ணி சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ கலந்திரு பாதம் இந்த இடத்துல. ஸோ இவர் இறைவனோடு கலக்கிறார். இந்த பாதம் எப்படி இருக்குன்னா அடியா இருக்கு. அடி முடின்னு சொல்லுவோம். பாதம் இரு பாதம்னு சொல்றாரு. பாதங்கள் 2. அந்த பாதம் எப்படி இருக்குன்னா அடியாகவும் முடியாகவும் இருக்கிறது. இதுக்கு இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறது. நெருப்புனா பாதம் கீழே ஒன்று இருக்கும், ஆரம்பிக்கிற இடம், மேலே முடி ஒன்று இருக்கும். ஸோ 2மே இந்த இடத்துல பாதமாக தான் இருக்குது. இந்த இடத்துல அது இரு கரமாகும் அப்படிங்கிறார். ஸோ அதுலேருந்து ஒரு ஜுவாலைகள் வரும் இல்லையா, நெருப்பு எரியும் போது தெரியும். அது விளக்குல இருக்க நெருப்பு எரிஞ்சதுன்னா ஓகே, ஒரே நெருப்பு அப்படியே இருக்கும். ஆனால் யாகத்தில் எரியும் போது தெரியும், ஜுவாலைகள்னு சைடில் போகும். ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா பல வித இறைவனுடைய ரூபங்கள்லாம் கூட சில நேரங்களில் தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த நெருப்பு ஜுவாலைகள்னு சொல்லுவோம். அது 2 கரங்களாக இங்கே இருக்கிறது. கரம்னா என்ன, நமக்கு என்ன செய்கின்றமோ செயல் அவை அனைத்திற்கும் அது நமக்கு பயன்படுது. 2 கையுமே. எந்த காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எந்த செயல் செய்தாலும் சரி, கை என்பது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக நம்மக்கிட்ட இருந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அது போலவே அந்த அக்னியானது பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. எதுக்கு? உலகத்திற்கு. அப்புறம் மலர்ந்திரு குண்டம் மகரத்தோர் மூக்கு அப்படிங்கிற. ஸோ அப்போ அந்த குண்டம், அந்த உடம்பு மலர்ந்து இருக்கா அந்த இடத்துல. மலர்ந்துருக்குன்னா என்ன, பிரகாசமாக புத்துணர்ச்சியாக உலகத்திற்கு எது தேவையோ அது கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. எப்படின்னா இப்போ ஒரு மலர் நல்லா மலர்ந்துருக்குன்னா என்ன, அதுலேருந்து வாசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பரவும் இல்லையா. ஒரு பூத்தோட்டம் இருக்குன்னா தூரத்தில் இருந்தாலே அதுலேருந்து வாசனைகள் தெரியும், இங்கே ஏதோ பூந்தோட்டம் இருக்குது, வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பூக்கள் போய் பார்த்தா நல்லா மலர்ந்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ அவருடைய உடம்பிலிருந்து வருகின்ற சக்தியானது நல்லா மலர்ந்து இருக்கு, அப்படியே பரவுது, உலகம் ஃபுல்லாக பரவுது. அந்த இடத்துல எல்லாருக்கும் நன்மை கொடுக்குது. மலர்ந்திரு குண்டம், அந்த உடம்பு பயன்பட்டு இருக்கு. அது மகாரத்தோர் மூக்கு அப்படிங்கிறார். மகாரம் என்று சொல்லப்படுறது இருளை குறிக்கும். இருள் என்பது என்ன குறிக்கும்னா, இப்போ நம்ம அசபை தலைப்பில் பார்த்துருப்போம், மூச்சு காற்றோடு ஜெபிக்கின்ற மந்திரம். மூச்சு காற்றோடு சேர்த்து இப்பயும் நம்மக்கிட்ட அந்த மந்திரம் போயிட்டு தான் இருக்குது. ஓம் மந்திரம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியலை. இந்த இடத்துல இருளில் இருக்கும் இல்லையா. அதை தெரிஞ்சுக்கிட்டா அதன் வழியாக சென்று இறைவனை அடையலாம். ஆனால் தெரிஞ்சிக்காமல் சும்மா பேருக்கு மூச்சு காற்ற விட்டுக்கிட்டே இருக்கும்.
ஸோ அவருடைய மூக்கு மகாரத்தோர் மூக்கு அப்படின்னா அவர் என்ன அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, நெருப்பு எரியணும்னா அந்த இடத்துல காற்று வேணும். ஸோ அந்த காற்று என்ன பண்ணுது, இந்த இடத்துல மந்திரத்தோடு சேர்த்து அந்த நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன, அது மலர்ந்து வாசனை ஒரு பக்கம் போகுது, வாசனை போகிற மாதிரியே சத்தமும் போகுது இந்த இடத்துல. இது அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய மந்திர சத்தம் வெளியில் போய்கிட்டே இருக்கு, ஆனால் யாருக்குமே தெரியல. அதான் இருள் அந்த இடத்துல. ஸோ ஞானி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை சுற்றி திருமந்திர பாடலே சொல்லும், ஒரு உண்மையான ஞானி ஒரு ஊரில் இருந்தான்னா அந்த ஊரில் வந்து வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, மழை இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். எப்படி இருக்கும் அது அப்படின்னா, அவர் உடம்பிலிருந்து போகின்ற சக்தி மயங்கம் தான் அந்த ஊரையே செழிப்பாக வைத்திருக்கிறது. அது எப்படி போகுதுன்னா, இப்போ அந்த வாசனைகள் வழியாக போகிறது, அவர் உடம்பிலிருந்து போகின்ற அந்த மந்திரங்கள் சத்தம் வழியாக போகுது. ஆனால் அது என்ன செய்யுது இந்த இடத்துல தெரியல, யாருக்குமே தெரியல. அதான் மகாரத்தோர் மூக்கு அப்படிங்கிற. அப்புறம் மலர்ந்தேழு செம்முகம் அப்படிங்கிற. ஸோ அவருடைய முகம் வந்து மலர்ந்து எழுகிற முகம் செம்முகம் அப்படிங்கிறார். இந்த செம்மை முகம் அப்படின்றது எதை குறிக்கும்னா சிகப்பை குறிக்கும். செம்முகம் செம்மையான அப்படின்னு சொல்லுவோம். இந்த செம்மை எதை குறிக்கும், சிகப்பு. அது எந்த சிகப்பை குறிக்கும் அப்படின்னா, இந்த சூரியன் சாயங்காலம் மறையும் பொழுது ஒரு நிறம் இருக்கும் இல்லையா, செம்மையான நிறம் ஒன்று இருக்கும். அது திருமந்திரத்தில் பாயிரத்தில் நிறைய இடத்துல ஊமையாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த செம்மை நிறத்தை தான் அடிக்கடி சொல்லுவார். ஏன் அந்த நிறம் எதை குறிக்கும் அப்படின்னா அன்பையும் அருளையும் குறிக்கும். ஸோ அந்த சிவப்பு நிறம் வந்து தான் பார்த்தீங்கன்னா சிவன். அதெல்லாம் சிவன் சிவன் சொல்கிறோம்னா சிவனுக்கான பெயர் காரணமே அதுதான், இறைவன் சிவப்பானவன் இந்த இடத்துல. ஸோ சிகப்பு எதை குறிக்குது, அன்பையும் அருளையும் குறிக்குது. ஸோ அவருடைய முகம் செம்மையான முகமாக இருக்கான். ஸோ அவர் முகத்திலிருந்து அருளானது வந்து கொண்டே இருக்கிறது, அன்பானது வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் உண்மையான ஞானிகளுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தேஜஸாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அது செம்முகம். அப்புறம் மற்றை கண் நெற்றி அப்படிங்கிற. ஸோ மற்றை கண் நெற்றின்றது இந்த இடத்துல அவருடைய மற்றை கண், 2 கண் இருக்கு, மற்றை கண்ணா 3வது கண், இன்னும் 3வது கண்ணை தான் குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. ஸோ அவர் நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தான் உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய 3வது கண் என்று சொல்லப்படுவது என்ன, அவர் முன்னாடி போய் ஒரு பக்தர் நின்னாருன்னா இவர் ஏன் வந்துடுறாரு, எதுக்கு வந்தார், இவருக்கு என்ன கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு உடனடியாக அடுத்த வினாடியாக அவருக்கு தெரிஞ்சு போகும் இந்த இடத்துல. அதான் மற்றை கண் நெற்றி அப்படிங்கிறார். ஸோ உணர்ந்திரு அப்படிங்கிறார், உணர்ந்து இரு அப்படிங்கிறார். அப்போ பக்தராக ஒருத்தவங்க போகிறவங்க இது எல்லாத்தையும் உணரணும், இந்த இடத்த தெரிஞ்சுக்கணும், இந்த ஞானியானவர் இப்படித்தான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் 2 விஷயம் சொல்கிறாரு, குஞ்சியம் உத்தமனா இருக்கே அப்படிங்கிறார். இந்த இடத்துல குஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுறது முடியையும் குறிக்கும். இந்த இடத்துல முடி என்று சொல்லப்படுவதும் அருளை குறிக்கிறதா. இந்த இடத்துல யார் ஒருத்தர் உணர்றாரோ அவருக்கு இந்த இடத்துல அருளை முழுமையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த சக்தி இருக்கு. ஏன்னா முடியே சடாமுடின்னு சொல்லப்படுவார். அப்புறம் விரித்த சடை அப்படின்னுவார். இந்த இடத்துல தலைமுடியெல்லாம் விரிச்சு நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே விரிஞ்சி இருக்கும் இல்லையா, தலைமுடி இருக்கும் இல்லையா பெண்களுக்கு, அவ்வளோ விரித்த சடைன்னுவார். இன்னொன்று குஞ்சிதம், இது வந்து மொத்தமாக கட்டப்பட்ட முடி. ஸோ ஒருவருக்கு ஒரு அருளை குறுக்கணும், ஒரு பிறவியை போக்கணும் அப்படின்னா மொத்தமாக அவரால் போக்க முடியும் இந்த இடத்துல. இது வந்து ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்கு. குஞ்சியம்னா என்னன்னா, நடராஜர் ஒரு காலை தூக்கிட்டு நிற்பார் இந்த இடத்துல. அவர் வந்து இந்த இடத்துல 108 திருநடனங்கள் புரிவார் நடராஜர். அந்த 108 நடனத்தில் 52வதாக இருக்கக்கூடிய நடனத்திற்கு பேர் குஞ்சிதம். இந்த இடத்துல நேரடியாக நடனம்னு சொல்ல முடியாது, நடத்துல நிற்பார். அந்த போஸ் வலது காலை வச்சு இடது காலை தூக்கிட்டு நிற்பார். ஸோ அந்த போஸ்க்கு பேர் குஞ்சியம் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை நிற்கிறாருன்னா என்ன பொருள் இந்த இடத்துலனா, அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்று பொருள். ஏன்னா அவருடைய நடனத்துல தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. அவர் நடனம் புரியலைன்னா அந்த உலகமே இயங்காது. ஸோ அப்போ என்ன, அந்த நடராஜருடைய தத்துவம் எதை குறிக்குன்னா 5 தெய்வங்கள் இருக்காங்க, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இந்த இடத்துல 5 தொழிலும் சேர்ந்த தெய்வங்களுடைய மொத்த உருவம் தான் நடராஜருடைய உருவம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த ஞானியாக இருக்கக்கூடியவர் 5 தெய்வங்களுக்கு உண்டான தொழிலையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாரு, ஒரு பக்தர் ஒருத்தர் போனார் அப்படின்னா அவரை முழுமையாக ஒருத்தர் உணர்ந்துட்டாரு, உணர்ந்து அவரை சரணம் அடைஞ்சால். ஏன்னா ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காருன்னா சும்மா போய் பார்த்துட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க, இவர்கிட்ட போனால் ஏதாவது நல்லது நடக்கும்பான்னு நினச்சி போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக அவரை சரணடைந்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா. அப்போ முழுமையாக யார் ஒருத்தர் சரணடை, நீதான்ப்பா எனக்கு சிவன், இவன் வேற இல்லை, நீ வேற இல்லை, என் குரு நீதான், குரு வேற இல்லை, இறைவன் வேற இல்லை, முழுமையாக சரணடைஞ்ச ஒருத்தருக்கு 5 தொழில்களையும் செய்து
அவருக்கு உண்டான கர்மாக்களையோ வினைகளையோ பிறவிகளையோ மொத்தமாக இவரால் குறைக்க முடியும், சரி செய்ய முடியும், பிறவில்லாத நிலைக்கே அழைச்சிட்டு செல்ல முடியும். அதுதான் இந்த இடத்துல யார் உணர்றாங்களோ அவர்களுக்கு இந்த குஞ்சியம் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் சேர்த்து திருவடி தீட்சையை கொடுத்து ஒரு பிறவி இல்லாத நிலைக்கு செய்ய முடியும். யாருக்கு? உத்தமனா இருக்கே அப்படிங்கிற. ஸோ யார் இந்த உத்தமம் என்று சொல்லப்படுறது? முழுமை பெற்ற நிலை அப்படின்னு பொருள். முழுமை பெற்ற நிலை சரணடைகிறாருன்னு சொன்னோம் இல்லையா? பக்தி நிலையில ஒருத்தர் சரணடைகிறாருன்னு சொல்லி அந்த சரண அடைஞ்சவர்களுக்கு அவங்க உத்தமனாரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், தீய குணங்கள் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு போனோம்னா ஏதோ சக்தி கிடைக்கும், அதை வச்சு நம்ம பணம் காசு சேர்த்தரலாம், இல்லை ஏமாத்த ஏதோ ஒரு தவறான சிந்தனை செயல் இருந்தாலும் நிச்சயமாக அது கிடைக்காது இல்லையா? ஸோ உத்தமம்னா மிகவும் நன்மை நன்மை நன்மையின் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு குணத்திற்கு தான் இங்கே உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அப்படி உத்தமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறைநிலை பெற்ற இந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய சாதகர் இவை அனைத்தையும் செய்து கொடுப்பார் அப்படின்னு பொருள் 4வது அடிக்கு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இறைநிலை அடைந்த சாதகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரின் வழியாக அவரை சரணடைந்த ஒருவர் எப்படி பிறவியில்லாத நிலைக்கே செல்ல முடியும்? ஏன்னா இறைவனுக்கு நினைச்சார்னா யாருக்கு வேணா பிறவியில்லாத நிலை கொடுக்க முடியும். இப்போ இவர் இறைநிலை பெற்றார் என்றால் இவராலும் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதைத்தான் இந்த பாடல் உருவகப்படுத்துகிறது. அவர் என்னென்ன மாதிரிலாம் நன்மையான உலகத்துக்கு செய்கிறார் அவருடைய உடலின் வழியாக அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் கேள்விகள்? வாருங்கள். அர்த்தநாரி ஐயா வணக்கம். வணக்கம். இந்த செம்முகம்ங்கிறதுக்கு முதல் அபிராமி அந்தாதியில அபிராமி இந்த முதல் பாட்டுல உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொன்னதை ஒரு சான்றா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வள்ளலார் அவர் பாடிய முதல் பாடலிலேயே உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னதையும் அந்த பாடல் நிறைவு பண்ணும்போது 6ஆம் திருமுறையில ஃபைனல் நிறைவா பாடின அருட்பெருஞ்சோதி அகவல்ல 1596வது வரியில சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு நிறைவு பண்ணியிருப்பார். அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுன்னா இந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய உத்தமர்க்கேங்கிற அந்த சொல்லோட பொருள் இன்னும் நல்லா அந்த விரிவா நமக்கு புரியும். ஆனா இன்னைக்கு ஓத போற பாடல் திருப்பூவல்லி அப்படின்னு திருவாசகத்துல ஒரு தலைப்பு இருக்கு. அதுல முதல் பாடல் இணையார் திருவடி இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே இணையார் திருவடியன் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பாடி சீர்பாடி அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூ
பூவல்லி கொய்யாமோ இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் புனையால் அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் கருத்துக்கள்? சரவணன் ஐயா போட்டோ வைக்கிறது வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய திருமலர் சன்னதி, அப்படித்தானங்க ஐயா? முக்கிய மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. அது போன வருஷம் ஒரு நாள் எதாச்சியா சும்மா போயிருந்தோம், எப்பயும் போல எந்த தகவல் எல்லாம் திடீர்னு போயிருந்தோம். அப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழா வச்சிருந்தாங்க. கரெக்டாக திருமலர் சென்னை திருமந்திரத்து சம்மந்தப்பட்ட நூல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம போயிருந்தோடனே தற்செயலாக இது எதாச்சியா நடந்த சம்பவம் இது. போனோடனே நம்மளை பார்த்தனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் ஒரு 3 பேருக்கு மரியாதை பண்ணாங்க. அந்த 3 பேரை நம்மையும் கூப்பிட்டு மரியாதை பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வேட்டி தட்டியாவது கெட்டு போயிருப்பேன். தம்பிரான் சாமி பண்ணியிருந்தாங்க அங்கே அந்த இடத்துல. அந்த ஃபோட்டோ தான் அதை வச்சுருக்கேன். நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் கருத்துக்கள்? மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.